ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டுகு குட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டுகு குட்டுவோட பர்த்டே. நம்ம வந்து ஜூன் 13 ஜூன் 14 2 நாளுமே வந்து டுகு குட்டுவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ஜூன் 13 வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த். ஜூன் 14 நம்ம வந்து எல்லா குழந்தைங்களையும் சேர்த்து சின்னதாக வீடு பக்கத்தில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம 2 நாள் கேக் வாங்கணும் இல்லையா? ஓகே, ஜூன் 14 வந்து நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் ஆஃப் கேக் பண்ணணும். பட் இன்றைக்கி வந்து ஜூன் 13 அவங்களோட 14 அன்னைக்கு சின்ன கேக் தான். அதனால் நான் டுகு குடுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவரான ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அதில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் வைக்க போகிறேன். ஆனால் கேக் வந்துட்டு ஒரு ப்ளைனான ஒரு வெனிலா கேக் தான் நான் பண்ண போகிறேன். எக்கோடு இருக்கிற கேக் தான், இன்றைக்கி எக்லெஸ் கூட கிடையாது. ஸோ அதுக்கு காலையிலேயே நம்ம வந்து கேக் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஈவினிங்க்கு அப்புறம், அதுவும் இன்றைக்கி தேர்ஸ்டே, ஃப்ரைடே தான் அவங்களோட பர்த்டே. தேர்ஸ்டே யூஸ்வலாக நான் வந்து முட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம், நான்வெஜ் எதுவும் எடுத்துக்க மாட்டோம். இன்றைக்கி நிறைய கமிட்மெண்ட்ஸ் கூட இருக்குது. குழந்தைங்கள டான்ஸ் ஸ்கூலு, அவங்களோட ஸ்கூலு, டான்ஸ் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கே வந்து லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங்கெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ காலையிலே நான் என்ன பண்ணேன்னா, எந்திரிச்ச உடனே அவங்களோட அந்த கேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் இப்போ அவங்க டான்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம், கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் ஐ செட், இது வந்து ஒரு பியோர் வெனிலா கேக். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு சிம்பிளான வெனிலா கேக் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டை போட்டு இந்த கேக் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஃப்ராஸ்டிங் வந்துட்டு ஸ்ட்ராபெரி, அதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ராபெரி க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு உள்ளாடியே ஸ்ட்ராபெரி சங்க்ஸ் கூட நான் போட்டிருந்தேன். ஸோ அது கூட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி சிரப்பு, அதுதான் நம்ம ஸ்ட்ராபெரி ஃபில்லிங்க்கு வைக்கிறது. அண்ட் மேலே தீம் வந்து என்னென்னா, எனக்கு டுகு குட்டுக்கு அந்த மோனா தீம், அண்ட் அவங்க இப்போ வந்துட்டு ஸ்டிச்சுங்கிற அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்டிச்சோடது வந்துட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை வீட்டில். சின்னதாக ஒரு குட்டி டால் மட்டும் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அமேசானில் இந்த மாதிரி எடிபிள் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சும்மா பேப்பர் கிடையாதுங்க, ரைஸ் பேப்பரில் பண்ணது இது. அதனால் நம்ம சாப்பிடவும் செய்யலாம். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு எடிபிள் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு மேலே வந்து வெனிலா க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்துட்டு பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கோல்டன் பால்ஸ் அந்த டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முன்னாடி வாங்கி வச்சது. ஸோ அதை நம்ம வச்சோன்னா அதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஸ்டிச் கேரக்டர் உட்கார வைக்கலாமே சொல்லி நான் யோசிச்சு பண்ணேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப யோசிக்கவும் இல்லை. அந்த டைமில் என்ன தோணுச்சோ. பட் எனக்கு அந்த மோனா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால, சரி அந்த ஒரு ஃப்ளவர் நேச்சர் தீமில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணலாமே சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். ஆக்சுவலி கேக் நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, இதில் வந்து 1 கப் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணணும். வீட்டில் அன்றைக்கி பட்டர் தட்டுப்பாடுனால நான் வந்துட்டு 1/2 கப் பட்டர் மட்டும்தான் போட்டேன். ஸோ கேக் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு ஆக்சுவலி கேக்கோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் வந்து எப்போதுமே மெஷர்மெண்ட், கேக்குங்கன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருந்துன்னா அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இல்லைனா என்ன பண்ணியிருக்கலாம்னா 1/2 கப் பட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கலாம். நாங்கள் இப்போ கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அன்றைக்கி வீட்டில் வெஜிடபிள் ஆயில் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1/2 கப் பட்டரில் பண்ணதில் ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருந்ததுன்னா, கேக் கொஞ்சம் எனக்கு என்னமோ அந்த டைட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இல்லாத மாதிரி இருந்தது. பட் நான் நிறைய ரிசர்ச் பண்ணதில் காரணம் வந்துட்டு நம்ம அதில் கொடுத்துருக்கிற பட்டர் கரெக்டான அமௌண்ட் ஆட் பண்ணல, அவ்வளோதான். ஸோ எஸ், நம்ம வந்து இப்போ கேக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டுகு குட்டுவும் பர்த்டேக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்துட்டு எங்கள் அத்தை அம்மாவும் கூட இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம போன வாரம் வந்துட்டு அவங்களோட சலங்கு பூஜை எல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த வாரம் பர்த்டேக்கும் அவங்க கூட இருக்கிறாங்க. இதுதான் டுகு குட்டுவோட ட்ரெஸ்ஸை பர்த்டேக்கு போடுறது. எங்கள் அம்மா அப்பா இருக்கட்டும், இல்லை ஸ்ரீதர் அவங்க அம்மா அப்பா இருக்கட்டும், பட்டுப்பாவோட எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறப்ப அதெல்லாம் நம்ம போட்டு கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ காலையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ராக் போட்டு கேட்கலாம் போட்டு, எப்போதுமே டுகு குட்டுவுக்கு சம்மரில் தான், கரெக்டாக பீக் சம்மரில் தான் பர்த்டே. எங்கள் டெக்கில் உட்காந்து தான் கேக் கட் பண்ணணும்னு விரும்புவாங்க. எல்லா வருஷமும் பிறந்த நாள்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவாங்க. இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது, 4 டேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்ரீதர்கிட்ட அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து எக்ஸ்பென்சிவாலாம் எதுவுமே கேட்கல. பட் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் முன்னாடியே சொல்லிட்டாங்க என்னென்ன வேணுங்கிறது. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு டான்னு எழுந்திரிச்சு 2 பேரும் எங்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேங்கிறாங்க. சரி, அந்த அளவுக்கு அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இல்லையா? ஸோ எஸ், நம்ம இப்போ வந்துட்டு கேக் கட் பண்ணலாம். Really fast. Really.
They're very shaky and I like them. Jake. I'm like, oh, even more. It's either from you and from. What is this? See my cake. See my cake. Who's that? Who's that? This feels soft. எங்க பாப்பா Dress பாத்தீங்களா? கட்டுமா? Look at my hair. Why அங்க அதுக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு Jake. சித்தப்பா ஹாப்பி பர்த்டே சொன்னாங்கண்ணா. Happy birthday, Chittappa. அது நைஃப் ஷார்ப்பா இருக்கும். நைஃப் விளையாடாத Mine. Guys, do you see a resemblance? Don't cut someone's eyebrow. You're gonna cut my eyebrow. 8:15 அவங்களுக்கு லேட் ஆகுது இல்லையா? எனக்கு ஆகுது. இப்போ போணும். I'm 8 years old. சீக்கிரமா. Hurry up! It's fine. You can be a little bit late. I'm already late for school. Either be in my birthday, celebrate my birthday with us, or be. I'm not 7. Being late. இப்படியே தான்டா என்ன மறக்கறா. Yeah, I've ate that. What? I'm not. மாடி. எத்தனை கேண்டில் வச்சிருக்க? 1 2 3 4 5 6. எதுக்கு எவ்வளவு இருக்குமா? சரி ஓகே. பா. 12. Come on. There's literally 12. So we have to blow the No, you have to blow the Hey, candle. make a wish. Make a wish. You're gonna burn your hair. I did it. Happy birthday Kannuti. I didn't wish right. I'm the birthday girl. Ow! My head. ஆமா பா. Happy Happy birthday to me. Happy birthday to me. Happy birthday to me. Happy birthday to me. Nam. That's good. Good. Ah. கொஞ்சம் Happy birthday. Kannu. Ew! Oh. Dukuman. Irma. It's good. Oh, so sweet. I can't fit all of this. I can't fit all of this in my mouth. Ah. Check. Vanilla navati. Vanilla or strawberry. Good job. Good job, Mama. Happy birthday. Okay? Yeah. God bless you both. Okay, da? I don't want to be another one. Cherry, okay. Now it's time to open your presents. Present. It is actually. Just a Doesn't it paper. taste like paper? Paper na, rice paper. Come on. Cherry, time ஆயிடுச்சு open. Move it. Wait, you sit down. I want the. ஒண்ணா தருவாங்க. இரு. I want the big one. நிறைய இருக்கு. நான் தொடச்சிட்டேன். நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும். Hey. குடுமாம்மா கொடுங்க அவளுக்கு. Kudappa. I'm getting annoyed. Happy birthday. Thank you. I think I have a feeling. ஏய் ஃபோன் It's a box. இரு. Wait. That's such a good present. Can you just give me 1 second? It's a stand. It's on the. Your opening is reversed now. அங்க I can't get it. அத சொல்லு. நான்லாம் இந்த பேக்கிங்கே போக கூடாது. அப்படியே கையில கொடுத்துறணும் தான். And you got the right one, Tanya. ரொம்ப நாளா அவ கேட்டுட்டு இருக்கறா இந்த ஸ்டான்லி வாட்டர் பாட்டில். Is mine the same but with my name on it? அது ஒரு பிராண்டட் வாட்டர் பாட்டில் பா. Yay! It's a Stanley. ஏய். யுஎஸ் ஃபுல்லாவே இந்த ஸ்டான்லி வாட்டர் பாட்டில்னா இப்போ வந்துட்டு இங்க ரொம்ப பாப்புலருங்க.
பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் மோஸ்ட்டாக அந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுலேயே வந்துட்டு ஆக்சசரிஸ் கூட இருக்குது அந்த பாட்டிலில். என்னென்ன அவங்க பேரை வந்துட்டு நம்ம என்கிரேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி டேங்கிள்ஸ் எல்லாம் தொங்க போடுறது, கீ செயின்ஸ் மாதிரி கொடுக்குறது, அந்த கிளிட்டர் ஒர்க்லாம் கொடுக்குற மாதிரி என்னென்னலாமோ இருக்குது. ஸோ டுகுகுடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது வச்சுருக்கிறதுனால இவங்களும் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இந்த பர்த்டேக்குனா ஸ்டான்லி தான் நீங்கள் வாங்கி தரணும். ஒரே பிடி. நாங்களும் வந்துட்டு இந்த ஃபேக்கு ஸ்டான்லி பாட்டில்லாம் இருக்குமே, நான் சின்ன இதுக்கிட்ட பேசாமல் நம்ம அதை வாங்கி கொடுக்கலாம், என்னத்துக்கு வீணாட்டி இதை கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய பாட்டிலாக வாட்டர் பாட்டில் சுமக்க வைக்க போகிறாங்க, நம்ம தான் எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு எங்கேயா போனால் நம்மளை தூக்க வைப்பாங்க இது அப்படின்னு. அவர் சரி ஓகே நம்ம ஆசைப்பட்டு கேட்குறாங்க, அது எதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிராண்டடானது அதே வாங்கி கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன சந்தோஷம். அப்படியே $1 மில்லியன் கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்காது போல். இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அதுலேயும் அவங்க பேர் போட்டு ஸ்ரீதர் வந்துட்டு என்கிரேவ் பண்ணி கொடுத்தது அவங்க இன்னும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க பேச பாரு, அவ கண்ணை பாரு. அவளுக்கு தான். கண்ணம்மா அது பாட்டி கையில இருந்து வாங்கிக்கோ. தேங்க்யூ சொல்லுமா. ஐயோ I didn't know $50 even existed. Yes, too. What? Oh. I got $50 இருக்கிறது கூட எனக்கு தெரியாதா. Thank you. I don't want to. Thank you. அதுதான். Thank you. சரி ஓகே ஆயிடுச்சா? Oh, sister. சரி அது என்னது நெயில் பாலிஷா? ஓகே. I can mess my feet up with that. Give me one. I wonder what those tiny little things are. Good. I missed my. குடு I want to a small favorite. குடு. What is this? Turn it around. இந்த இடம் ஃபுல்லா மேக்கப் சம்பந்தப்பட்டது தான். How do you open it? Oh, those ones! It's the chapstick one. Okay. Very lucky. Let's open this one. Wait, I want to see it. How come she can open Okay, no, don't do it. No, how come Not she now. can open Very everything? expensive girls டா. கண்ணம்மா. நான் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் Wait, how is that? She can நான் open தான் everything. தரமட்டமாய் I போயிட்டேன். literally can't open anything. வெரி ரிச் கேர்ள்ஸ். I wanted this. எனக்கு என்னமோ நான் லாஸ்ட் 8 இயர்ஸாக நம்ம ரூலிங் பார்ட்டியாக இருந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அப்படியே சுத்தமாக வந்துட்டு பிளாங்க் அவுட் ஆன மாதிரியே இருந்தது. ஏன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீதர் எனக்கு தான் வாங்கி கொடுப்பாரு. என்னென்ன நான் கேட்குறேனோ அதெல்லாம் வந்துட்டு எப்போமாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆடை பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு இதோட லிப் பாம் வேணும், இதோட மாய்ஸ்சரைசர் வேணுங்கிறத வந்துட்டு கரெக்டாக ஏதாச்சும் ஒரு பர்த்டேக்கோ ஏதோ ஒரு ஆனிவர்சரிக்கோ அது அங்கே இருக்கும் கிஃப்டாக எனக்கு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா டுகுகுடு ரொம்ப நாள் அந்த பபிளுங்கிற பிராண்டில் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் சாப்ஸ்டிக் கேட்டிருக்காங்க. சத்தியமாக எனக்கு அப்படி ஒரு பிராண்ட் இருக்கிறது கூட தெரியாது. அண்ட் அது கொஞ்சம் விலையும் இருக்குது அந்த பிராண்ட்ஸ் எல்லாம். இன்றைக்கி அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு வந்தது. எனக்கு கொஞ்சம் அப்படியே கடுப்பாக தான் இருந்தது, கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்தது. சரி ஓகே இப்போ வந்துட்டு அவங்களோட ஆட்சி இல்லையா ஆளட்டோன்னு விட்டுட்டேன். ஆனால் எனக்கும் எப்படியும் வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டார். பட் ஸ்டில் அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜெலஸாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. My gifts over here. I'm excited about this one. Yeah. Okay, put it back. Anna. Put it back. சரி It's a bubble lip. good to go. Vithi Chitappa got that package. Both. Each one. எல்லாமே இருக்குறாங்க. எதுக்குமா? இந்த இடத்துல போயிட்டு தான் இருக்கு. கண்ணம்மா. Sit down. Sit one by one. ஒழுங்கா உட்கார்ந்துட்டு பாரு. Yeah. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஃபுல் பண்ணிடுங்க ஃபுல். உட்காந்து பண்ணிட்டாங்க. என்னது அது? Oh, that's so cute. So pretty. அழகா இருக்குதுல. Should I wear them today? ஏய் சூப்பரா இருக்கு. நாளைக்கு போடலாம். அழகா இருக்கு. They're so cute. We can wear it tomorrow. ஏய் அழகா இருக்குடி. I knew they were shoes. I don't know how. அதுக்கு தான் இவங்க வந்து செருப்பு. அம்மா
இவங்க நடிப்பு மெனக்கிட்டு என்னை கூப்பிட்டு யாருக்கோ செருப்பு ஆர்டர் பண்ணணும். நானும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இவங்க செருப்பு இந்த சைஸ் கேட்குறாங்க? Let's see if it fits. எம்மாடி. Give me my இது glasses. கரெக்டாக இருக்கும். கண்ணம்மா அது நாளைக்கு போட்டுக்கலாம் தம்பி. இட்ஸ் வெரி நைஸ், வெரி வெரி பியூட்டிஃபுல். It fits. I'm gonna make a volcano. தாத்தா பாட்டி இந்த வருஷம் வந்துட்டு ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க போடுறது வந்துட்டு என் தங்கச்சியும் பிரதர்லாம் வாங்கினது ஒரு சயின்ஸ் கிட்டு. என்னமோ 2 பேரும் கிட்டு அப்படியே டெய்லி பத்திரமா யூஸ் பண்ணுற மாதிரி, அது ஒரு எஜுகேட்டிவாக. இன்னொன்று வந்துட்டு ஷூஸ் வாங்கி கொடுத்தா, அந்த பேலே ஷூஸ் மாதிரி தான், கொஞ்சம் ஹீல் வச்சது அண்ட் நிறைய கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க சூப்பர் ஹாப்பி. இந்த வருஷம் வந்துட்டு எல்லா வருஷம் போல் கூட கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எல்லாம் ஃபேவரட் கிஃப்ட்ஸாகவே வந்துருச்சு. நமக்கும் அதுதான் வேணும் இல்லையா? அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ டுகு குட்டு இப்போ வந்துட்டு 8 வயசு ஆகிடுச்சு. நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்கிறாங்க. எல்லா வருஷம் இதே டைலாக் தான். பட் ஸ்டில் பேக் டு மெமரிஸ் போனோன்னா இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. நாட்கள் வந்துட்டு கடன்னு போயிட்டு இருக்குது. வளர்றது பார்த்தா கொஞ்சம் நமக்கு எனக்கு என்னமோ உள்ள ஏதோ ஒரு பயம் மாதிரியே இருக்கும், என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்கன்னு. பட் நம்ம அம்மா அப்பாங்களுக்கும் அதுதான் இருந்திருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக அவங்களும் வந்து நம்ம பிள்ளைங்க வளர்கிறாங்க இப்படிங்கிற கண் அமைக்கிற நேரத்துக்குள்ளாடி நம்ம வளர்ந்துட்டோம், படித்தாச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு, லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான நாள் அன்றைக்கி. அண்ட் as யூஷுவல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி வீடியோஸ், ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையும் எடுத்து முடித்தோம். Keep them open like this. Yeah, keep it open. Mama, say you can die. நம்ம பர்த்டே டின்னருக்காக வெளியே வந்திருக்கிறோம். ரொம்ப நேரம் யோசித்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து கடைசியில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நியூ ஜெர்சியில் ஃப்ராங்க்லின் டவுன்ஷிப்பில் இருக்கிற ஸ்பைஸ் ராக் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். எப்போதுமே டுகு குடுக்கு வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரட்னா தாய், சைனீஸ் தான். அதுலேயும் இந்த பிஎஃப் சாங்ஸ் ரெஸ்டாரண்ட்னா அவங்களுக்கு வந்துட்டு 24/7 அந்த கடையிலேயே உட்காந்து சாப்பிட்ணுனாலும் அவங்க சாப்பிடுவாங்க, அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நம்ம எப்போதும் போயிட்டுருக்கனால இன்றைக்கி ஒரு சேஞ்ச் வேணுமேன்னு சொல்லி ஒரு இந்தியன், சைனீஸ், தாய் இந்த மாதிரி ஃப்யூஷன் இருக்கிற ஒரு டைனருக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் எங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் ரிவ்யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம வந்துட்டு வெறும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் மட்டும் கிடையாதுல்ல, சைனீஸ், தாய் இதில் இருக்கிறதுனால பார்ப்பாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினச்சி நம்ம போனோம். ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்தது. எங்கள் மாமனார் கூட தான் சொன்னாங்க, நான் போய் உட்காந்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியாவில் கூட வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்துட்டு இவ்வளோ நல்லா இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஆப்படைசர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு ஃபுட்டு வந்து ஆர்டர் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளாடியே வந்துருச்சு. அண்ட் இதில் எல்லாமே ரொபோட்டிக் சர்வீஸ் தான். அந்த ரோபோட் வந்துட்டு ஃபுட் சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆப்படைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தால நம்ம மெயின் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு மெயின் ஆண்ட்ரே அதெல்லாம் வந்து பண்ணுறப்போ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க. சாப்பாடும் சுத்தமாக அந்த ஆண்ட்ரேஸ் எல்லாம், பிரியாணியெல்லாம் ஆர்டர் பண்ணால் வாயிலேயே வைக்க முடியாது. அண்ட் அதில் அந்த சர்வீஸ் கூட பார்த்திங்கன்னா, நம்ம அந்த சாப்பாடு ஒரு குறைன்னு நம்ம சொன்னோன்னா அது ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க, முடியவே முடியாது. அது எப்படிங்க இருக்கும், அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு வேறு ஆர்டர் பண்ணுங்கன்னாங்க. அதே மாதிரி நூடுல்ஸில் வந்துட்டு பாப்பாங்களுக்கு நாங்கள் மெனக்கிட்டு கேட்டு தான் ஆர்டர் பண்ணோம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், இதை வந்துட்டு ஸ்பைஸ் லெவல் என்ன இருக்கும் ஏது இருக்கும்லாம் கேட்டு தான் நாங்கள் கொடுத்தோம். பட் கொண்டு வந்த நூடுல்ஸ் வந்துட்டு ஐ திங்க் சிக்கன் ஹக்கா நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணி தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பஞ்சன் ஸ்மெல், அது என்னன்னே தெரியல. அதுவுமே நல்லா இல்லை. கடைசியில் சொன்னப்போ அவர் ஏற்றுக்கவே இல்லை. திருப்பி நான் வந்து ஆர்கியூ பண்ணி எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் பே பண்ணுறதுனாலும் பரவாயில்ல, பட் இந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் எனக்கு வந்து ஆப்படைசர் மட்டும்தான் ஓரளவுக்கு பிடிச்சது. மற்ற கஸ்டமர் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு நம்மளோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ், மெயின் ஆண்ட்ரேஸ் அதெல்லாம் வந்துட்டு திருப்பி நான் போவேன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் போகவே மாட்டேன். எனக்கு ஒரு தடவை நமக்கு வந்துட்டு போய் பிடிக்கலைன்னா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது எதுக்கு இல்லையா? ஸோ அதனால் எனக்கு அன்றைக்கி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த ரெஸ்டாரண்ட். சாப்பிட்டது கூட வயிற்றுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு என்னமோ ஒன்று, ஏதோ ஒரு அஜீரணமோ சம்திங் வாஸ் ராங். ஸோ அன்னையோட நாள் அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு ஹாப்பியான டே. ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரே மாதிரி ஃபுட் இருக்காது. அண்ட் நம்ம ரிவ்யூஸில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ரை பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ எஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நிறைய விஷஸ் வந்திருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை, ஸ்டே சேஃப்.